எல்லாமே உன் செயல்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு, புரியறதே இல்லை. நீ தான் இந்த உலகத்துக்கே உயிர். உனக்கு வேலை பண்ண வேண்டியதே இல்லை, நீ வேலையே பண்ணுறதில்லை, இருந்தாலும் வேலை பண்ணிக்கொண்டே இருக்கிறாய். உனக்கு பிறப்பு இல்லை, இருந்தாலும் பிறவி எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். நீயே எல்லோரிடத்துல கீழே வந்து இருக்கிறாய். எது? பசுகள், அதுக்கப்புறம் மனிதர்கள், ரிஷிகள், அதுக்கப்புறம் தண்ணியில் இருக்கின்ற ஜீவராசிகள். இது எல்லாம் பார்த்தாக்க கிருஷ்ணா இது எல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இதில் மெயின் பாயிண்ட் என்ன? இந்த மெயின் பாயிண்ட் யாராவது சொல்ல முடியுமா? முக்கியமானது என்ன? அவருக்கு அவரே வருகிறார். எப்படி வருகிறார்? நான் கிளாஸ் முதல்ல கூட சொன்னேன், மேலே இருந்து கீழே வர்றாரா, கீழே இருந்து மேலே போகிறாரா? மேலே இருந்து கீழே. யாராவது வருவாங்களா? விருப்பப்படி மேலே இருந்து கீழே வருவாங்களா? ஒரு ஹெட் மாஸ்டரு, ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரில் நீ கிளாஸ் டீச்சர் ஆகிடு, உனக்கு ஹெட் மாஸ்டர் பதவி வேண்டாம், நான் தரமாட்டேன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஆனால் பகவான் விருப்பப்படி மேலே இருந்து கீழே வருகிறார். இதெல்லாம் பார்த்தாக்கா ஆச்சரியகரமாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் தான் ஒவ்வொரு பாயிண்ட்டை எனக்கு சொல்லணும். ஓகே, இப்போ முதல் பாயிண்ட் என்ன? ஓ பகவானே, யூ ஆர் சோல் ஆஃப் யூனிவர்ஸ். நீதான் இந்த உலகத்துக்கு, இந்த பிரம்மாண்டத்துக்கு ஆத்மா. ஆத்மா இல்லாத மனிதர்கள் இருப்பார்களா? ஆத்மா இல்லாத மனிதர்கள் என்னவா இருப்பார்கள்? என்னவா இருப்பார்கள்? டெட் பாடி, பணம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த யூனிவர்ஸ் வேலை பண்ணி கொண்டு இருக்கா இல்லையா? பிரம்மாண்டம் வேலை பண்ணி கொண்டு இருக்கா இல்லையா? இப்போ சூரியன் போயிட்டால் காலையில் எப்படி நிச்சயமாக வந்துடுவான் இல்லையா? வராரா இல்லையா? அப்போ இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இந்த உலகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? அந்த உயிர் யார்? அவர் தான் பகவான் இல்லையா? நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க, பெரியவங்களெல்லாம் இருந்தாங்க, போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த உடலில் இருந்து அந்த ஆத்மா போய்விட்டது இல்லையா? ஆனால் இந்த பிரம்மாண்டம் ஓடிக்கொண்டே இருக்கா இல்லையா? அதனால இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அந்த உயிர் தான் கிருஷ்ண பகவான், அவர் தான் கிருஷ்ணன். இப்போ புரியுது அந்த பாயிண்ட்டு? நெக்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு முன்னே வேறு எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் பிவல்டரிங். அது முதல்ல நான் சொல்லிட்டேன். யூ ஆர் ஒர்க் கரெக்ட். தோ யூ ஆர் இன்ஆக்டிவ். இன்ஆக்டிவ் என்றால் என்ன? நீ ஒர்க் பண்ணுற, வேலை பண்ணி கொண்டு இருக்கின்றேன், ஆனால் ஆக்ஷன் இன்ஆக்ஷன். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தை கிருஷ்ணன் சொல்கிறார், ஓ அர்ஜுனா, நீ ஆக்ஷனில் இன்ஆக்ஷனை பார்க்கணும், இன்ஆக்ஷனில் ஆக்ஷனை பார்க்கணும். ஆக்ஷன் இருந்தாலும் அது இன்ஆக்ஷன் மாதிரி இருக்கும், வேலை பண்ணாலும் அது வேலை பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வேலை பண்ணால் வேலை பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா ப்ளீஸ்? யூ டூ சம் ஒர்க் பட் இட் சீம்ஸ் தட் யூ ஆர் நாட் டூயிங் தட் ஒர்க். யூ டூ சம்திங். நீ ஒரு வேலை பண்ணி கொண்டு இருக்கின்றாய், ஆனால் அந்த வேலை பண்ணாலும் அது நீ வேலை பண்ண மாதிரி தோன்றவில்லை, வேலை பண்ணவில்லை மாதிரி தோணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் கை எடுத்து சொல்லணும், இல்லாட்டி அப்படின்னா. எஸ், ஐம் சாரி, 50% என்னமோ சொல்கிறீங்க நீங்கள். அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்ல முடியுமா? அவர் சொன்னது கரெக்ட், 75% கரெக்ட். அகர்மான்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற அகர் பேர் ஒரு பேர் சொன்னால் பத்தாது. நோ 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 தட் இஸ் அது எப்படி என்றால், வேலை பண்ணுறதுலே அது ரிசல்ட் எப்பவுமே இருக்கும்.
இப்போ நம்ம ஏதாவது வேலை பண்ணுறோம், ரிசல்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் வேலை பண்ணாலும் ரிசல்ட் மேலே ஆதாரப்படாமல் ரிசல்ட் அதுக்கு வராது. அதுக்கு ரிசல்ட்டே பலமே இல்லை, இருந்தாலும் அந்த காரியம் பண்ணணும். பலம் வந்துட்டால் அது வேலை, கர்மா. அது கர்மவோ அது விகர்மவோ, அதுக்கு ரிசல்ட் வரவில்லை, பலிதம் வரவில்லை என்றால் அது கர்மமாக இருந்தாலும் அது அகர்மா. புரியுதுங்களா? அகர்மா என்றால் அது ஆக்ஷன் பண்ணாலும் அது ரிசல்ட் ஒன்றுமே வரவே வராது இல்லையா? நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு? நம்மளுக்கு வர ரிசல்ட் என்ன? என்னது அது? ரியாக்ஷன் இருக்கு. எக்ஸ்பிளன் கரெக்டாக சொல். ரியாக்ஷன் மீன்ஸ் வாட்? ரிசல்ட் என்ன? லாபமோ நஷ்டமோ இல்லையா? அதுதான் ரிசல்ட்டு. நல்லதோ கெடுதலோ. ஆனால் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் இன்ஆக்ஷன். நம்ம வேலை பண்ணணும், லாபமும் இருக்கக்கூடாது நஷ்டமும் இருக்கக்கூடாது. அதுதான் இன்ஆக்ஷன். அந்த மாதிரி வேலை தான் பகவான் பண்ணுவார். புரியுதா? பகவான் பண்ணுறதெல்லாம் இன்ஆக்ஷன். அவர் பண்ணாமல் இருக்க முடியுமா? அவர் பண்ணாலும் அவருக்கு ஏதாவது தேவையா? ஏதாவது தேவை இருந்தால்தான், லாபத்துக்கோ நஷ்டத்துக்குதோ அந்த வேலை பண்ணுவாங்க இல்லையா? என்னுடைய லாபத்துக்கு நான் வேலை பண்ணுவேன், உன்னுடைய நஷ்டத்துக்கு நான் இன்னொரு வேலை பண்ணுவேன் இல்லையா? ஒரு மனிதன் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்னுடைய லாபத்துக்கு நான் ஒரு வேலை பண்ணுறேன், உனக்கு நான் பாடுன்னு சொல்லித்தரேன் ஒரு வேலை பண்ணுவேன், அது உனக்கு நஷ்டத்துக்காக இல்லையா? அது நம்மளுடைய புத்தி. தட் இஸ் ஆக்ஷன். ஆனால் இன்ஆக்ஷன் என்றால் அந்த வேலையும் பண்ணணும், அதுக்கு ரிசல்ட்டு வரக்கூடாது. வரக்கூடாது என்றால் நான் எந்த நிலைமையில் இருக்கின்ற, ஏதாவது எதிர்பார்த்து வேலை பண்ணுறேன், எதிர்பார்க்காமல். புரியுதா? நான் எந்த விதமான பலிதத்தை எதிர்பார்க்காமல் நான் வேலை பண்ணி கொண்டு இருக்கின்றேன். அப்படி என்றால் நான் எல்லோருக்கும் பார்ஷியாலிட்டி இருக்கு. யார் மேலாவது எனக்கு பார்ஷியாலிட்டி இருக்கா? யார் மேலே எனக்கு பார்ஷியாலிட்டி அட்டாச்மெண்ட் இல்லை, பற்று இல்லை. அதனால தான் நான் வேலை பண்ணாலும் அதற்கு பலிதம் என்றது இல்லவே இல்லை. இப்போ நன்றாக புரியுதா? பகவான் வேலை பண்ணுறாரு எதற்காக? அவருடைய லாபத்துக்கோ நஷ்டத்துக்காக இல்லை இல்லையா? அவர் வேலை பண்ணவில்லை என்றால் நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பகவான் சூர்யா நீ ஓடாத அதே இடத்துல இருன்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நாளை என்றது வருமா? நாளை என்றது வருமா? ஏன் நாளை இல்லை என்றால் நம்மளுக்கு வாழ்க்கை வாழ முடியுமா? நம்மளுடைய லாபத்துக்காக பகவான் வேலை தன்னுடைய லாபத்துக்காகவோ எந்த வேலையும் பண்ணதில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளையான நம்மளுடைய நலத்துக்காக அவர் வேலை பண்ணி கொண்டிருக்கின்றார். அவருடைய லாபத்துக்காக இல்லை, அவர் பண்ணி கொண்டது அவருக்காக. அது இன்ஆக்டிவ் ஆக்ஷன். நம்மளுடைய லாபத்துக்காக வேலை பண்ணி கொண்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி யார் நம்ம டிவோட்டிஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு இன்னொன்று இல்லை. இந்த மாதிரி நம்ம இன்ஆக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு ஒன்று இல்லை. அது என்ன? சாரி, கையெடுங்க. நான் இது வேண்டாம், இது ஆடுகள் மாதிரி இருக்கக்கூடாது. மனிதர் கையெடுங்க. எஸ், நோ பர்த், நோ நெக்ஸ்ட் பர்த், நோ ரீபர்த். வெரி கரெக்ட். நீங்கள் என்ன ஆன்சர்? அண்டர்ஸ்டாண்ட்? யார் இந்த மாதிரி ஸ்வயம் நோக்கம் எல்லாம் வேலை பண்ணி கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு அடுத்த பிறவி என்றது நிச்சயமாக இல்லவே இல்லை. யார் தனக்காகவோ அடுத்தவங்களுக்காகவோ வேலை பண்ணி கொண்டிருக்கின்றார்களோ நிச்சயமாக அவங்க அடுத்த பிறவி எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? பகவானுக்காகவே நம்ம வேலை பண்ணணும். ஓகே, அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்.